இப்போ நம்ம பார்க்க போகிறது சோஷியல் மொபிலிட்டி. ஸோ சோஷியல் மொபிலிட்டி, சோஷியல்னா சொசைட்டி, மொபிலிட்டினா சேஞ்ச். சோஷியல் மொபிலிட்டிங்கிறது சொசைட்டிக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் தான் சோஷியல் மொபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் பார்க்கலாம். சோஷியல் மொபிலிட்டி ரிஃபர்ஸ் டு த மூவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் groups within the social hierarchy. It determines whether people can improve their social and economic status. ஸோ சோஷியல் மொபிலிட்டிங்கிறது மூவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் இல்லை அந்த குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் சோஷியல் ஹைரார்க்கியில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் போகிறது தான் சோஷியல் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. It determines whether people can improve their social and economic status. ஸோ இந்த சோஷியல் மொபிலிட்டி மூலிமா தான் ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸையோ இல்லை சோஷியல் ஸ்டேட்டஸையோ டெவலப் பண்ணிக்கலாமா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ அது டெவலப் ஆனாலும் அது சோஷியல் மொபிலிட்டி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சோஷியல் ஹைராரிக்கில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவாங்கன்னு பார்த்தோம். ஸோ சோஷியல் ஹைராரிக்கினா என்னென்னா வி ஹாவ் அ கிளாஸில் இப்போ ரீசெண்டாக எக்கனாமிக் கிளாஸ்னு இப்போ வச்சா அப்பர் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இது எக்கனாமிக்கல் பேஸ்டாக. மற்றது இந்த ப்ரீவியஸ் சிஸ்டமில் காஸ்ட் பேஸ்டு இருக்கும்ல, காஸ்ட் பேஸ்ட் சத்ரியாஸ், சூத்ராஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போனால் அதையும் சோஷியல் ஹைராரிக்கின்னு சொல்லுவாங்க. பட் தட் கான் பி சேஞ்ச்ட். அது சோஷியல் மொபிலிட்டி இல்லாத ஒரு பிளேஸ். பிகாஸ் இன் வானே அது நமக்கு டிட்டர்மைன் ஆகும். ஸோ தட் கான் பி சேஞ்ச்ட். ஆனால் அதுவும் ஒன் ஆஃப் த சோஷியல் ஹைராரிக்கி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மொபிலிட்டி பார்க்க போகிறோம். First, vertical mobility, moving up or down the social hierarchy. Farmer becoming a business tycoon. So vertical mobility na என்னன்னா ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகிறது தான் vertical மொபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபார்மர் பிஸ்னஸ் டைக்கூனாக மாறுறப்போ அவங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் அவரோட ஸ்டேட்டஸ் அதிகமாகும். அதே மாதிரி சோஷியலாகவும் எல்லாரும் அவரை பார்த்து பேசுகிற மாதிரி அந்த சோஷியல் ஸ்டேட்டஸும் அதிகமாகும். ஸோ அந்த சோஷியல் ஹைராரிக்கியில் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு டெவலப் ஆகிறது தான் வெர்டிக்கல் மொபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஹரிசாண்டல் மொபிலிட்டி, மூவிங் வித்தின் த சேம் சோஷியல் ஸ்டேட்டஸ், டீச்சர்ஸ் ஸ்விட்சிங் ஸ்கூல்ஸ். ஸோ ஹரிசாண்டல் மொபிலிட்டினா அந்த சோஷியல் ஹைரார்க்கியில் மூவ் பண்ணுவாங்க. பட் அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். மைட் பி அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மாறலாம். ஸோ அதுக்கு தான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறுறப்ப அவங்களோட சேலரி அங்கே இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் சோஷியல் ஸ்டேட்டஸாக எல்லாருமே அவங்கள இன்னும் ஸ்டில் டீச்சராக தானே பார்ப்பாங்க. ஸோ அதனால் சோஷியல் ஸ்டேட்டஸ் மாறாமல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மட்டும் மாறி ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போனால் அந்த சோஷியல் ஹைராரிக்கியில் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறது தான் ஹரிசாண்டல் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டர் ஜென்ரேஷனல் மொபிலிட்டி, change in status from one generation to the next generation. Example, a labor's child becoming a doctor. Intergenerational mobility na நானே டெவலப் ஆகாமல் என்னோட குழந்தைகள் டெவலப் ஆகிறது தான் இன்டர் ஜென்ரேஷனல் மொபிலிட்டி. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லேபரோட சைல்டு டாக்டராக ஆகிறது இன்டர் ஜென்ரேஷனல் மொபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்ட்ரா ஜென்ரேஷனல் மொபிலிட்டி, சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ் வித்தின் அ பர்சன்ஸ் லைஃப் டைம். ஸோ நான் என்னோட லைஃப் டைமில் நானே டெவலப் ஆகுறது. நான் ஒரு கிளர்க்காக இருந்துட்டு அடுத்தது ஒரு விஏஓவாக மாறினேன்னா அதுதான் இன்ட்ரா ஜென்ரேஷனல் மொபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சோஷியல் மொபிலிட்டி. எதனாலலாம் இந்த சோஷியல் மொபிலிட்டி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் லீட்ஸ் டு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எஜுகேஷன் அதிகமாக படிக்க நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவோம். ஸோ அதனால் ஹையர் எஜுகேஷன் லீட்ஸ் டு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால நம்மளோட எக்கனாமிக் கிளாஸ் அதிகமாகும். ஸோ தட் லீட்ஸ் டு சோஷியல் மொபிலிட்டி. Economic growth, expanding industries create new opportunities.
ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக சோஷியல் மொபிலிட்டியை பற்றி பார்க்குறோம். ஸோ ஒரு சொசைட்டியாக ஒரு கண்ட்ரியாக தி ஹோல் எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகுறப்ப, அதாவது ஒரு கண்ட்ரி வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் இருந்த கண்ட்ரி இப்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆக போகுதுன்னா அது வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் தான். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பேண்ட் ஆக நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகிறதுனால நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமாகும், நம்மளோட எக்கனாமிக் கிளாஸ் அதிகமாகும், which leads to social mobility. அடுத்தது கவர்மெண்ட் பாலிசிஸ், ரிசர்வேஷன் பாலிசிஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இன் இந்தியா. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் பாலிசிஸ், ஸோ இப்போ ரிசர்வேஷன் பாலிசி இருக்கிறதுனால we are able to லோயர் கிளாஸில் இருக்கிற பீப்புளும் வந்துட்டு they are able to excel something. அவங்களாலையும் வந்துட்டு எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லை ஜாப்குள்ளேயோ வந்துட்டு they are also able to come. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் மூலிமா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கீழேருந்து மேலே வந்துட்டு உயர்றாங்க, இல்லை மேலேருந்து கீழேருந்து உயர்ந்தாலும் தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சோஷியல் மொபிலிட்டி தான். பட் ஸ்டில் டு பி மோர் பாசிட்டிவ், ஒருத்தவங்க ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம்னால கவர்மெண்ட்டோட பாலிசினால் ஒருத்தவங்க லோயர் ஸ்டேட்டஸ்லேருந்து அப்பர் ஸ்டேட்டஸ்க்கு மாறுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் சோஷியல் மொபிலிட்டி. அடுத்தது சோஷியல் நெட்வொர்க்ஸ், கனெக்ஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மொபிலிட்டி. ஸோ சோஷியல் நெட்வொர்க்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு இன்டர் ஜென்ரேஷனல் மொபிலிட்டினா வந்துட்டு தன்னோட அப்பா வந்துட்டு உழைச்சி தன்னோட மகனுக்கும் வந்துட்டு அந்த உழைப்பை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு இன்டர் ஜென்ரேஷன் மொபிலிட்டி. ஸோ அதுதான் வந்துட்டு சோஷியல் நெட்வொர்க்ஸ். அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் மூலிமா வந்துட்டு அவங்க வளர்கிறது வந்துட்டு சோஷியல் மொபிலிட்டி, அதனாலேயும் சோஷியல் மொபிலிட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோஷியல் மொபிலிட்டிக்கு எதெல்லாம் தடைகளாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா காஸ்ட் அண்ட் கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஒரு பர்சனால் வந்துட்டு வளரவே முடியாமல் எது ஒரு இண்டிவிஜுவலை தடுக்குதுன்னு பார்த்தோம்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற சோஷியல் ஹைராரிக்கில் எதுக்கு வந்துட்டு சோஷியல் மொபிலிட்டி இல்லைன்னா காஸ்ட்டுக்கு தான். காஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்பார்னாக நமக்கு டிட்டர்மைன் ஆகிறது தான், ஃபார் எவர் அப்படியே தான் இருக்கும், அதில் வந்துட்டு எந்த மொபிலிட்டியும் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும். அடுத்தது கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன், ஒருத்தவங்க வந்துட்டு எக்கனாமிக்கலாக லோயராக இருக்காங்கங்கிறப்ப அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுனால they are not even able to grow. அவங்களால அவங்களோட ஸ்கில்ஸையும் வளர்த்துக்க முடியல, எக்கனாமிக்கலாகவும் வளர முடியல. ஸோ தட் லீட்ஸ் டு அது வந்துட்டு ஒரு பேரியராக இருக்குது சோஷியல் மொபிலிட்டிக்கு. எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, கிளாஸ் டிஸ்கிரிமினேஷனும் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். பட் ஸ்டில் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டினா எப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது ஒரு ஒர்க்கிங் கிளாஸை வந்துட்டு கேபிட்டல் கிளாஸ் வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. பட் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலே அவனோட எக்கனாமிக்கலை வந்துட்டு ஸ்டேபிள் ஆக்காமல் அவன் வந்துட்டு லெத்தாஜிக்காக விடுறத எக்கனாமிக் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து லேக் ஆஃப் ஆக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம எஜுகேஷன் டெவலப் ஆனிச்சுன்னா நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். ஸோ பட் நமக்கு இங்கே எஜுகேஷனே வந்துட்டு லேக் ஆனிச்சுன்னா வந்துட்டு நம்ம எக்கனாமிக்கலாகவும் பேக்வேர்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி எஜுகேஷனுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு ஆக்சஸ் இல்லாததுனால அவங்க எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ பேரியர் டு சோஷியல் மொபிலிட்டி.